வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. கன்னட மாஸ் நடிகர் தர்ஷன் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கன்னட சினிமா அப்படின்னாலே வந்து நடிகர் சுதீப், சிவராஜ்குமார், உபேந்திரா, அப்புறம் யாஷ், இது மாதிரியான நடிகர்கள் தான் தெரியும். புனித் ராஜ்குமார், இது மாதிரி பெரிய மாஸ் நடிகர் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நிகராக ஒரு நடிகர் தர்ஷன் அப்படின்னா இங்கே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஏன் வந்து இவரை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன் அப்படின்னா, பெங்களூர் சிட்டியில் போய் இறங்கணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன், இல்லை அங்கே இருக்கிற எந்த ஏரியாஸ் போனாலும் நிறைய ஆட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஃபோட்டோ பார்க்கலாம். இவருடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இதுனா, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட வந்தது, 12 AM ஷோ, 1 AM ஷோ, ஏர்லி மார்னிங் ஷோலாம் வந்து போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஃபுல்லு. ஆனால் இந்த நடிகர் வந்து அந்த கர்நாடகா தவிர்த்து மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லையோ இல்லை ஓவரால் இந்தியாவில் இல்லை ஒரு பேன் இந்தியா கான்செப்டில் ஒரு பெரிய ஹீரோவாக தெரியுமா அப்படின்னா பெரிய அளவுக்கு யாருக்கும் தெரியாது. எப்படி வந்து மகேஷ் பாபு அவர்கள் வந்து சவுத் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த ஸ்டேட்டில் பவன் கல்யாண் அப்படிங்கிறவருக்கு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷில் எப்படி ஒரு கோரான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கோ, அது மாதிரி தான் இந்த தர்ஷன் அப்படிங்கிற நடிகருக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. அதை வந்து நம்ம மைசூர்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக் வந்து நம்ம போய் பார்த்தோனாலும் அவருடைய போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ஃபேன்ஸ் கிளப்பு, 2 வீலர்லேருந்து ஆட்டோலேருந்து நிறைய வண்டிகளில் அவருடைய ஃபோட்டோ போட்ட, அதோட கர்நாடகாவோட அந்த ஃப்ளாக் போட்டு அவருடைய ஃபோட்டோ வந்து நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் நடிகர். இப்போவும் வந்து 12 AM ஷோ அப்படிங்கிறது அவருக்கு, அவர் படம் வருது அப்படின்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் நடிகர் தான் இந்த தர்ஷன். ஸோ பெருசாக வந்து சுதீப் சார் மாதிரி வந்து ஒரு நானியோ இல்லை சிவராஜ்குமார் மாதிரி வந்து ஒரு கேமியோ ஜெயிலர் மாதிரி ஒரு எதுவுமே வந்து பெருசாக பண்ணலை. ஆனால் அந்த ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட புனித் ராஜ்குமாருக்கும் சிவராஜ்குமாருக்கும் பெரிய பெரிய நடிகர்களுக்கு என்ன மாசம், அதாவது யஷோட கேஜிஎஃப்க்கு முன்னாடி வரைக்குமே இவருடைய படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலெக்ஷனை வந்து கொடுத்துட்டு தான் இருந்தது. ஸோ யஷ் வந்ததுக்கப்புறம் அது அவருக்குன்னு ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிறது அது வேறு மாதிரி ஒரு மார்க்கெட் ஆச்சு. கர்நாடகாவில் போயிட்டு தர்ஷனை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னா அடிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸ். அவரை பற்றி ஏன் வந்து இப்போ பேசணும் இந்த வீடியோவில் அப்படின்னா, அவருக்கு வந்து டி பாஸ், சேலஞ்சிங் ஸ்டார் அப்படின்னு வந்து நிறைய பேர் இருக்குது. ஏன் வந்து சேலஞ்சிங் ஸ்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய அப்பா அப்படிங்கிறவர் ஸ்ரீனிவாஸ் தோகுதீப் அப்படிங்கிற ஒரு நடிகர். நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாரு. லெஜெண்ட் ஆக்டர்ஸ் கூடலாம் சிவராஜ்குமாரோடைய அப்பா ராஜ்குமார் கூடலாம் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய நடிகர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு நல்ல நடிகர் அப்படி வந்தார். ஸோ இவரும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வழியில் ஆக்டிங் கிளாஸ் போகிறது, தியேட்டரை ட்ராமா பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் 1995 தர்ஷன் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட் இது மாதிரியான விஷயங்களில் இருக்கும்போது அவருடைய அப்பா வந்து இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனி, அதாவது இவர் இன்னார் பையன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இவர் பல கம்பெனி ஏறி போகிறாரு. எங்கேயுமே வந்து இவருக்கு வாய்ப்பு தரலை. எல்லா இடத்துலையும் வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன மரியாதையோ அவங்க அப்பாவுக்கு அதை வந்து கொடுத்தாங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து பெரிய அளவில் ஒரு வரவேற்பு அப்படிங்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் தர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் சினி ஃபீல்டுலேயே. அப்புறம் டெலிவிஷனில் பார்த்தோம்னா சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட் இது மாதிரி சின்ன சின்னதெல்லாம் கிடைக்கிறது பண்ணிட்டு இருந்தார். 1997 மகாபாரதா அப்படின்னு வந்து ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகுறாரு. அதில் வந்து பெரிய அளவில் இல்லை, ஒரு சின்ன ரோல் தான். இது மாதிரி அடுத்து வர ஒரு 5-6 வருஷத்துக்கு எல்லா படத்துலையுமே, ஒரு 5 வருஷத்துக்கு எல்லா படத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணுறாரு. பெரிய பெரிய நடிகர் இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ். தமிழில் பார்த்தோன்னா கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வல்லரசு படத்தில் கூட தர்ஷன் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2001 வரைக்கும் தர்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் 2002 மெஜஸ்டிக்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்ததுக்கப்புறம் அவருடைய கரியர், அவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது வேறு லெவலில் போகுது. கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எப்படி வந்து சிவராஜ்குமார், உபேந்திரா மாதிரி, சுதீப் மாதிரியான நடிகர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்துட்டு இருக்கிறாங்களோ, இவரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரி அடுத்த இனி நானும் வந்து இதில் ஒரு பெரிய ஒரு பங்காக இருப்பேன், நானும் வந்து இதை ரூல் பண்ணுவேன் இந்த பாக்ஸ் ஆஃபீஸை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மாசாக வந்து ஒரு பூம் ஆகிட்டே வராரு. அந்த ஒரு படம் அவருடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரியா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படமும் வந்து ஒரு மாஸ், ஒரு வேற லெவலான ஒரு படம் தான். கிட்டத்தட்ட இவருடைய அந்த அப்பியரன்ஸ் படங்களில் அந்த ஸ்டோரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அஜித் சாரோடைய அமர்கலம், தீனா இது மாதிரியான ஒரு கான்செப்ட் மாதிரி தான் அப்படியே வரும். அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு ஹீரோவாக தர்ஷன் வந்துட்டு இருக்கிறாரு. தமிழில் பிதாமகன் ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த படத்தையும் வந்து கன்னட ரீமேக்கில் ஒரு சூர்யா பண்ண அந்த ஒரு ஃபன்னியான ஒரு சூப்பரான ஒரு ரோலை வந்து அவர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வருது.
ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் தர்ஷன். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் சாருடைய போக்கிரி படம், இந்த படத்துடைய கன்னட ரீமேக் தர்ஷன் தான் பண்ணுறாரு. இந்த படம் கன்னடா இண்டஸ்ட்ரியில் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து நிறைய குடும்பம் சார்ந்த படங்களும் வந்து கொடுக்குறாரு, ஒரு மாஸ் ஆக்ஷன் படமும் கொடுக்குறாரு, நிறைய படங்கள் கொடுக்குறாரு. அவருடைய ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் போயிட்டே இருக்கு. புல்புல், பிருந்தாவனம், இது மாதிரி வந்து நிறைய படம் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. தர்ஷன் அவரை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அவருடைய அப்பியரன்ஸ் பார்க்கும்போது, அவர் ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருந்தார் அப்படின்னா அந்த படம் வந்து வேற லெவலில் ஒரு செம்ம மாசாக இருக்கும் அந்த படம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவருடைய விராட், அப்புறம் ஐராவத், இது மாதிரியான படத்தெல்லாம் பார்த்தோம்னா அவர் ஒரு மாசான ஒரு போலீஸ் கெட்டப்பில் இருப்பார். போலீஸ் கெட்டப்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவர் நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அப்படி அவர் நடித்த படம்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய ஹிட்டான படங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் கூட இவர் வந்து நிறைய படங்கள் தராரு. எஜமானா மாதிரியான படங்கள், அப்புறம் ஒடேயா, அதாவது தமிழில் அஜித் சாரோட வீரம் படம், இந்த படத்தை வந்து இவர் கன்னடாவில் ரீமேக் பண்ணுறாரு. இந்த படமும் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ஹிட் கொடுத்த படம். அதுக்கப்புறம் அந்த ராபர்ட் அப்படிங்கிற படமும் பார்த்தோம்னா, ராபர்ட் அப்படின்னு ஒரு படம், அந்த படமும் வந்து ஒரு டீசெண்டான ஒரு மாஸ் மசாலா படம் தான். இப்போ அஜித் சார், விஜய் சார் படம் போய் பார்க்கும்போது தியேட்டரில் என்ன ஒரு ஆரவாரம் இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய படத்தை வந்து வேற லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக காட்டேரா அப்படின்னு வந்து ஒரு படம் வந்தது. அந்த படமும் வந்து ஒரு மாசான ஒரு படம், நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை வந்து இப்போ கிரியேட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 40 கோடி பட்ஜெட்டில் எடுத்து அந்த படம் வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ண ஒரு படம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ். அது மாதிரி இவர் வந்து ஒரு சன் ஆஃப் சாயிலாக தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இவர் வந்து பாலிடிக்ஸ்லேயும் வந்து நிறைய இடங்களில் வந்து வாய்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த இவருடைய படங்கள்லாம் கர்நாடகாவுடைய அந்த ஃப்ளாக் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருந்ததுன்னா ஒரு பக்கம் இவருக்கு ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. எந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு இவருக்கு ஹேட்டர்ஸும் இருக்குது. அதுக்கு காரணம் இவருடைய ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சில விஷயங்கள் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃபேன்ஸுக்கிட்ட வந்து ஒரு மீட் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் மேலே வந்து அன்பு காட்டணுமோ அந்த அளவுக்கும் காட்டுவார். சில இடங்களில் வந்து அவர் பயங்கரமாக கண்டிக்கவும் செய்வார். எப்படின்னா அவர் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் பப்ளிக்கில் ஸ்டேஜ்லாம் வந்து அப்படியே மிரட்டுற மாதிரி ஃபேன்ஸை வந்து மிரட்டிடுவார், அந்த மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி இவரை பற்றி யாராவது ட்விட்டர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மீட்லேயோ ஏதாவது பப்ளிக் ப்ரெஸ் மீட்லேயோ தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க ஃபேன்ஸு போட்டு ட்விட்டரில் எந்த ரசிகர், எந்த நடிகர்களுடைய ஃபேன்ஸு, எந்த நடிகர் வந்து இவரை பற்றி தப்பாக பேசுனாங்களோ எல்லாரையும் வந்து வேறு லெவலில் போட்டு சும்மா செய்ன்னு செஞ்சு விட்ருவாங்க. அந்தளவுக்கு சம்பவம் பண்ணுறவங்க இவங்க. எதுக்காக இவரை பற்றி இந்த வீடியோவில் அப்படின்னா, இவர் வந்து பெரிய ஒரு உபேந்திரா மாதிரியோ இல்லை ஒரு சுதீப் மாதிரியோ நிறைய வந்து சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ், ரோல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணாரா அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது அஜித் சார், விஜய் சார் படம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ், ஒரு செலிப்ரேஷன் வந்து கொடுக்குதோ அந்த அளவுக்கு இவருடைய ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு வெறித்தனமான செலிப்ரேஷன் வந்து கொடுக்கும். பெங்களூரு, இந்த மைசூரு, இந்த கோஸ்டல் கர்நாடகா அந்த பக்கம்லாம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து இவருடைய ரெஃபரன்ஸு, இவருடைய ஃபேன்ஸ் வந்து அவர் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்கிறது தான் இவரை பற்றி இந்த வீடியோவில் பேசுனதுக்கான ஒரு காரணம். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஆக்டருக்குலாம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க வந்து பேன் இண்டியா படம் இல்லை இது மாதிரியான ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம் நான் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்க. பவன் கல்யாணாக இருக்கட்டும், அவருக்கும் அந்த ஸ்டேட்டில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அஜித் சாரும் அப்படி தான், ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்தாலும் ஒரு பேன் இண்டியா, ஒரு பேன் கான்செப்டில் வந்து ஒரு படம் பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய. அதே மாதிரி தான் இவரும் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டில் வந்து பெரிய அளவில் இருந்தாலும் ஒரு பேன் இண்டியா, ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து இன்னும் பண்ணலை தர்ஷன் அவர்கள். ஸோ அது மாதிரி ஒரு படம் அப்படி பண்ணார், இல்லை ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் பண்ணால் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அது தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், தெலுங்கு சினிமா இருக்கட்டும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது அவ்வளோ ஒரு மாசாக இருக்கும். எனக்கும் வந்து தர்ஷன் அவருடைய படம் வந்து பார்க்கணும் தியேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. சரி எப்படியாவது வந்து ஒரு நாள் அவருடைய ஃபேன்ஸோட போய் வந்து ஒரு 12 AM ஷோ பார்க்கணும் அப்படின்னு வந்து நிறைய வாட்டி தோணிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜூனியர் என்டிஆர், பவன் கல்யாண், பிரபாஸ், இது மாதிரியான ஆக்டருக்கு மாதிரி வந்து இங்கே அவருக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ஃபாலோயிங் இல்லை. பெரிய அளவுக்கு அவர் படம் வந்து லாஸ்ட்டாக வந்த படம் கூட ஒரு தியேட்டரில் கூட வந்து இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ கிட்ட அதாவது ஹோசூர் அந்த மாதிரியான இடங்கள், பெங்களூருக்கு அந்த இடத்துல தான் இவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து போனோம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணுமா, ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு. ஸோ அப்படி ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இவருடைய படம் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். பண்ணி பார்ப்போம் ஃபியூச்சரில் ஏதாவது பேன் இண்டியா மாதிரி ஏதாவது 4-5 மொழியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் ஏதாவது பண்ணுறாரா, இல்லை மாசா ஏதாவது தமிழ் சினிமாவிலேயோ தெலுங்கு சினிமாவிலேயோ ஏதாவது கெஸ்ட் அப்பியரன்ஸ், ஒரு ஸ்பெஷல் கேமியோ ஏதாவது பண்ண போகிறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ தர்ஷன் அவர்களுடைய டி பாஸ் இவருடைய படங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கேன். உண்மையிலே வந்து ஒரு சூப்பராக ஒரு மாசாக தான் இவர் படங்கள்லாம் இருக்கும்.
பெரிய அளவில் வந்து டான்ஸ்லாம் ஆட மாட்டார், காமெடிலாம் பெருசாக பண்ண மாட்டார். ஆனால் இவர் வந்துட்டு போனாலே சும்மா அப்படியே வந்து ஒரு 4 சீன் அப்படி காமிச்சாலே சும்மா மாசாக வேறு லெவலில் வந்து பண்ணிட்டு போவார். அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோடு பார்க்குற அளவுக்கு இவர் படங்கள் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய வெறித்தனமான ஃபேன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அவருடைய பர்த்டே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நிறைய படங்கள் அவர் வந்து பிளாக் பஸ்டர் கொடுப்பாரு அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.